வெல்கம் டு சாப்பிட வாங்க. இது என்னோட அண்ணன் பையன் சாம். ஹாய். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நாம் நார்மலாக பண்ணுற சிக்கன் கிரேவியை விட செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். நாம் இது மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் பிடிக்காதவங்க கூட திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். செட்டிநாடு சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நாம் செட்டிநாடு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கலாம், 3 ஜாதி பத்திரி, 3 பீஸ் பட்டை, 10 ஏலக்காய், 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, 3 ஸ்டார் பூ, ஒரு 15 முந்திரி, 12 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ கொஞ்சம் நிறையா பண்ணுறேன், அதனால இதை எடுத்து வச்சுட்டு பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணும்போது இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சைட்லேயே தேங்காய் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால இதை எடுத்து வச்சிடுறேன். இப்போது அதே பேன்லேயே 1.5 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 1.5 கிலோ சிக்கன் பண்ணுறேன், அதனால் 1.5 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1.5 கிலோ சிக்கனுக்கானது. நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே எம்டி பேனில் தான் ஃப்ரை பண்ணுறோம், ஆயில் எதுவும் சேர்த்தலை. தேங்காவோட ஈரப்பசை நல்லா போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மிக்சர் ஜாரில். அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட்டிநாடு மசாலா நாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது 1.5 கிலோ சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் 3/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். இது கூடவே 6 டொமேட்டோ ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி மசிஞ்சு போகிற வரைக்கும் வேக விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். ஃபஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கூடவே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அம்மா சிக்கன் வந்துருச்சா பாருங்கம்மா. நல்லா வந்துடுச்சு. வந்துருச்சா? ஆமாம் ஆமாம். டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது.
கலர்லாம் சூப்பராக இருக்கு. நான் நல்லா குக் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நீ முன்னால தான் சமையல் பண்ண மாட்டார்ல, இப்போ நல்லா பண்ணுறியே. அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மா பார்த்து செக் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லா குக் பண்ணியிருக்கேன்னு வேறு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாம்கிட்ட இன்னைக்கு கேட்டுடலாம் எப்படி இருந்துச்சுன்னு. எப்படி இருந்துச்சு கிரேவி? சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப பிடிச்சுதான். ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.